friends, வணக்கம். இன்னைக்கு வந்து satin ribbon வச்சு ஒரு அழகான bow எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது பண்றதுக்கு வந்து நான் ஒரு சாண்டல் கலர்ல ஒரு satin ribbon எடுத்துர்க்கேன். அதுக்கு அப்புறமா organza ribbon ரெண்டுமே வேற வேற கலர்ல எடுத்துர்க்கேன். மெஷர்மென்ட்ஸ் எல்லாமே கீழ கொடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கட் பண்ணிக்கிறதுனால அதோட ஓரங்கள்லாம் பிரிஞ்சு வராம இருக்கிறதுக்கு கொஞ்சமா வந்து அந்த ஓரத்துல வந்து ஒரு கேண்டில்லையோ இல்ல இந்த மாதிரி லைட்டரையோ வச்சு இந்த மாதிரி மூவ் பண்ணோம்னா அந்த ஓரம் எல்லாமே சீல் ஆயிரும். இந்த மாதிரி எல்லா கட்டிங்லயும் நம்ம இந்த மாதிரி சீல் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஆர்கான்சா ரிப்பன் இருக்கு இல்லையா, ஒரு மாதிரி ப்ரௌன் ஷேட்ல எடுத்துக்கோ இல்லையா, அதை இப்படி பாதியா மடிச்சு இந்த மாதிரி கிளிப் போட்டு வச்சிருங்க. அதே மாதிரி இந்த பெரிய சாட்டின் ரிப்பனையும் இந்த மாதிரி பாதியா மடிச்சு அதோட சென்டர் பாயிண்ட்டை மார்க் பண்ணிட்டு அந்த இடத்துல இந்த மாதிரி நம்ம மடிச்சு ஆல்ரெடி வச்சிருக்கோம் இல்லையா, அந்த ரிப்பனை வச்சு மூணு இதையுமே சேர்த்து கிளிப் போடணும். அதுக்கப்புறமா ஒரு ஓரத்துல இருந்து அந்த சென்டர் மார்க்கிங் இருக்கு இல்லையா, அதை வந்து இப்படி கொண்டு வந்துட்டு அதே மாதிரி லெஃப்ட் சைடும் கொண்டு வந்துடணும். கொண்டு வந்துட்டு கீழே எக்ஸ்ட்ரா ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கும், அதை வந்து கட் பண்ணிடணும். கட் பண்ணிட்டு இது எல்லாமே சேர்ந்து ஒன்றா ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி கிளிப்பு போட்டுட்டு ஒரு ஓரத்துல இருந்து ஊசி வச்சு அப்படியே ஸ்டிச் பண்ணணும். செயின் ஸ்டிச் மாதிரி நீங்கள் பக்கத்தில் வர வர இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கிளிப்பை தள்ளி போட்டுட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். நம்ம மடித்தது வந்து எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா பிடிக்க முடியாது இல்லையா, அதனால தான் இந்த மாதிரி கிளிப்பு போட்டுட்டோம்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா கிளிப்பை எடுத்துடலாம். இதே மாதிரி அந்த எண்டு வரைக்கும் இந்த மாதிரி போட்டுக்கணும். ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா இதே மாதிரி இன்னொரு பகுதியும் இதே மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணிக்கணும். நூல் வந்து கட் பண்ணலை, கண்டினியூஸாக தான் அப்படியே ஸ்டிச் பண்ணணும். கிளிப்பை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நகட்டி வச்சுட்டு ஸ்டிச் போட்டுட்டே வாங்க. ஸோ ரெண்டையுமே ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா ஒரு ஓரத்தை வந்து இப்படி பிடிச்சிட்டு அப்படியே அந்த நூலை வந்து இழுக்க இழுக்க நம்மளுக்கு அப்படியே சுருக்கம் விழுகும். அதே மாதிரி இதையும் பண்ணிக்கணும். நல்லா இந்த மாதிரி டைட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு நல்லா அப்படி ஒரு மாதிரி சுருக்கமாக விழுந்து நம்மளுக்கு அந்த போ ஷேப் மாதிரி கிடைக்கும். இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு எங்கே ஸ்டிச்சு ஸ்டார்ட் பண்ணமோ அந்த இடத்துல வந்து 2-3 தடவை இப்படி ஸ்டிச் பண்ணிவிட்டு நாட் போட்டுக்கணும். நல்லா ஒரு 2-3 நாட் போட்டுட்டு இப்போதான் கட் பண்ணுறேன் நான். நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு போ ஷேப் வந்துச்சு பாருங்கள். இப்போ ஒரு குட்டியாக ஒரு ஆர்கான்சா ரிப்பன் எடுத்துருந்தோம் இல்லையா, அதை வந்து இந்த மாதிரி ஒரு ஃப்ளீட் மாதிரி வச்சுக்கணும். இப்படி வச்சுட்டு ஓரத்தை வந்து இந்த மாதிரி சீல் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி லைட்டர் வச்சு பண்ணிங்கன்னா அந்த நம்ம ஃப்ளீட்டோடு சேர்ந்து அந்த இது நல்லா ஃபிக்ஸ் ஆகிக்கும். அதே மாதிரி இந்த எண்டுலேயும் வந்து நம்ம இந்த மாதிரி வச்சு மடித்து சீல் பண்ணி நல்லா ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ இது இந்த போவோட சென்டர்ல இந்த மாதிரி வச்சு சுத்தி கொண்டு வந்துக்கணும். நல்லா டைட்டா சுத்திக்கோங்க. டைட்டா சுத்தி இந்த இடத்துல வந்து நல்ல ஒரு க்ளூ கன் வச்சு நம்ம ஒட்டிக்கலாம். மாதிரி ஒட்டியாச்சுன்னா டபுள் கலர்ல ரொம்பவே அழகான போ வந்து ரெடி பண்ணியாச்சு. இதே மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிங்கன்னா எப்படி வந்தது அப்படின்ற ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.